ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தீரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பர்சனல் டெலிகிராம் ஐடி லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் செஷன் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. ஸோ இதில் நம்ம சின்ன ஆஃபர் மாதிரி விட்டுருக்கோம். இந்த ஆஃபர் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 7000 இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா பிளான்ஸுமே வரும். பட் நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பேசிக் மட்டும் தான் வரும். ஸோ இன்டெப்த்தாக வராது. ஸோ அதுதான் இது அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி 7000 அப்படின்னு வச்சிருக்கேன். பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ப்ரைஸ் தான். வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்டாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிகிராம் குரூப் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தேவையில்லாத ஸ்கேமர்ஸ் கிட்ட போய் மாட்டிட்டு தேவையில்லாத மணி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யாரையும் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நான் மெசேஜே பண்ணுவேன். அதே மாதிரி என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு லிங்க்கில் மட்டும் தான் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியும். அதுவும் என்னோட பர்சனல் டெலிகிராம் ஐடியில் மட்டும்தான். அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத போய் யாரோ மணியெல்லாம் அதாவது யாரோ ட்ரேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மணிலாம் கொடுத்து அதுவும் நம்ம பேரை டேமேஜ் பண்ணிட்டு தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போய் ஏமாந்துட்டு இருக்காதீங்க. சிம்பிளாக யாரும் உங்கள் மணிக்கு கேரண்டி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, நீங்கள் சம்பாதிக்கலாம், அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு டைம் இல்லை, நான் மற்றவங்கிட்ட காசு கொடுத்து நான் ப்ராஃபிட் பார்த்துறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே முக்கால்வாசி ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக போய் ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. முதல்ல யார்கிட்ட நீங்கள் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு நீ மணி கொடுத்துட்டு ஏமாறுறது வேஸ்ட்டு. ஸோ ஸ்கேமர் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. நம்ம தான் நம்ம உஷாராக இருக்கணும். மோஸ்ட்டாக கிரிப்டோன்ற ஃபீல்டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய ஸ்கேமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பவுமே என்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வேற எந்த லிங்க்லையும் நாங்கள் கான்டாக்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்ல மட்டும் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். அப்படி இல்லையா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சேனலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பர்சனல் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நானாக போய் யார்கிட்டையும் எனக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட மெசேஜும் பண்ண மாட்டேன் நான். ஸோ தேவையில்லாமல் போய் ஸ்கேமர் கிட்ட மாட்டிட்டு ஏமாறாதீங்க. இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். இது பிட்காயின் சார்ட். பிட்காயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன் ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ஹார்மோனிக் பேட்டர்னோட என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 55K அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹார்மோனிக் பேட்டர்னுக்கு வரதுக்கு முன்னாடியே நமக்கு மேஜரான ட்ரெண்ட் லைன் நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் 2 டெய்லி சார்ட் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி VTC 55K போகிறதுலாம் லோ ப்ராபபிலிட்டி, ஐ எக்ஸ்பெக்ட் ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகிறது தான் பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு ஒரு போட்டிருக்கேன். ஸோ இது எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 போட்டிருக்கேன் நான். ஸோ கரெக்டாக நான் இங்கே போட்டேன், நான் இந்த இடத்துல போட்டேன். ஸோ அதுக்கடுத்து பாருங்க ரீடெஸ்ட் மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரீடெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்திருக்கும். ப்ரைஸ் நமக்கு இங்கே இருந்திருக்கும். இது நம்ம டோட்டல் டூல முன்னாடியே கன்ஃபர்மேஷன் பண்ணதால நமக்கு இங்கே தான் மேலே தான் போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம இந்த குரூப் எடுத்துடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு மோஸ்ட்டாக ஸ்கேமர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குரூப்ல என்ன சேட் பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் சேனல் மட்டும் வச்சுட்டு குரூப் நம்ம டெலிட் பண்ணிடலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ சேனலில் நீங்கள் எந்த மெசேஜும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி வச்சலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இப்போ அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி அதுக்கப்புறம் மேலே போகலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இது மேஜர் லைன் ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, இது தேர்ட் டச்சு, இது ஃபோர்த் டச்சு, ஃபிஃப்த் டச் நமக்கு பிரேக் அவுட் பண்ணால் இதில் ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகணும். ஆனால் பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான லெவல், ஒரு 2 ஃபிபனாச்சி லெவல் இருக்குது, ப்ளஸ் நமக்கு இதில் FEG இருக்குது. ஸோ இது நம்ம மேஜரான லெவல். அந்த லெவலில் டச் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் திரும்ப என்ன பண்ணிருக்கோம் க்ளோஸ் உள்ள வச்சிருக்கோம். இப்போ நமக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு தான். பட் லாங் டேர்முக்கு நான் இன்னும் புலிஷில் தான் இருக்கேன். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 84, 85 அந்த ரீஜனாச்சும் நமக்கு போகுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்கலாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்றது. இது ஏன்னா நமக்கு இந்த இடத்துல மணி ஃப்ளோ வந்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மணி ஃப்ளோ உள்ளே வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஷார்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஒரு 4 hour அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் ஒரு ஷார்ட் மட்டும் என்ட்ரி எடுத்துட்டு வெளியே வந்துடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன். நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா ரீடெஸ்ட் செல் அப்படின்ற மாதிரி அடிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து கீழே இருக்க மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். நீங்கள் இதை நோட் பண்ணுறதா நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போதைக்கு இருக்க பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இது பிரேக் அவுட் நடந்தா அப்படின்னா ரீடெஸ்ட் செல் இது வரைக்கும். ஸோ இதான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இல்லையா இந்த இதில் ஹோல்ட் ஆனா அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேறு எதாவது என்ட்ரி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போதைக்கு இதில் ஃபேக் அவுட் கொடுத்து கீழே வர மாதிரி தான் இருக்கான். ஸோ அதனால தான் இப்போதைக்கு கீழே பார்க்கலான்ற நான். ஸோ இது ஷார்ட் டேர்முக்கு தான் நமக்கு பெரிய லாங் டேர்முக்கு கிடையாது. லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு புலிஷில் தான் இருக்கேன். BTCல வேறு அப்டேட்லாம் கிடையாது நமக்கு. ஸோ சிம்பிளாக நமக்கு இதுதான் இப்போதைக்கு அப்டேட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈத்தீரியம் போயிடலாம். இப்போ ஈத்தீரியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லிலாம் வந்துடலாம். நமக்கு வீக்லியில் நான் சொல்லியிருப்பேன் நான் இதில் ஒரு மேஜரான ஒரு கீ லெவல் இருக்குது அப்படின்னு. அந்த கீ லெவல் என்ன பண்ணான்னு பாருங்கள். இதில் ஃபில் பண்ணி இந்த மேலே க்ளோஸ் வச்சிட்டான்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரீட்ரேஸ் இப்படி வந்தா அப்படின்னா இங்கேருந்து திரும்ப மேலே போவான்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் புள்ளிஸில் தான் இருக்கேன், பேரிஸாக இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு டர்ன் இருக்குது நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டச்சு, இது செகண்ட் டச்சு, இது தேர்ட் டச்சு, ஃபோர்த் வந்து பிரேக் அவுட்டு, அது எடுத்து ரீடெஸ்ட்டு, திரும்ப இதில் வந்து திரும்ப பிரேக் அவுட்டு, திரும்ப ரீடெஸ்ட்டு, திரும்ப வந்து நமக்கு இதில் பிரேக் அவுட் பண்ணி உள்ளே வந்திருக்கான். ஸோ இதை அடுத்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி நடக்கிறேன் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நமக்கு மேஜர் ட்ரெண்ட் லைன் இங்கே ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது நமக்கு இப்படி போடக்கூடாது, இது வந்து நமக்கு இப்படி போடணும். ஸோ இது நம்ம ரெகுலர் சார்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெகுலர் சார்ட்டில் நமக்கு இன்னும் பிரேக் அவுட் நடக்கல, பட் நம்ம லாகரிதமிக் சார்ட்டில் நமக்கு பிரேக் அவுட் நடந்துதான். ஸோ பிரேக் அவுட் நடந்து அது ஃபெயிலியரும் பண்ணியிருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் சார்ட்டில் பிரேக் அவுட் நடக்கலாம்னு பார்க்கணும். ஸோ இது பிரேக் அவுட் இந்த இதில் நடந்தா அப்படின்னா ரீடெஸ்ட்டு செல்லு, அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்கலாம் எப்படி நடக்கணும் அப்படின்றது. ஸோ இது வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு இப்போதைக்கு மேஜராக பார்க்கணும். இது நம்ம ஆல்ரெடி வந்து குரூப்ல நான் போட்டிருப்பேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, E3 பார்த்தீங்கன்னா நமக்கு இது மேலே பிரேக் அவுட், இது கீழே பிரேக் அவுட் நடந்தானா ரீடெஸ்ட் செல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். ஸோ இதை இப்போதைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி நடக்கிறேன் அப்படின்றது. இங்கே வந்தா அப்படின்னா இங்கே ஒரு கீழே இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணோன்னா இங்கே கீழே இதில் வந்து நமக்கு மேஜரான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் இருக்கு பாருங்க, இதுதான் மேஜரான ட்ரெண்ட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் கலர் கூட ஒயிட்டாக மாற்றிடுறேன். சப்போஸ் எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தா அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு மேஜரான என்ட்ரி ஜோனாக இருக்கும். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஒரு என்ட்ரி ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் மேஜரான என்ட்ரி. ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2118 இந்த ரீஜனில் வருது. இது வர டேட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் இதில். ஸோ இதுதான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்கலாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரேடர்ஸுக்குனே கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் லெவரேஜ் கேல்குலேட் பண்ணாலும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசி கேல்குலேட் பண்ணாலும் கேல்குலேட் பண்ணலாம், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேட் பண்ணுறதாலும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ரேடர்ஸுக்கு தேவையான எல்லா விஷயமே ஒரே கேல்குலேட்டர்லேயே போட்டு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து வீடியோ போடுறேன் சூன் வந்து ஐ திங்க் நாளைக்கு வந்து அந்த வீடியோ போடுறேன் கேல்குலேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.